இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதாவது விகாரி வருடம் 2019 பலன்களை பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை விளக்குவதற்காக இந்த பதிவு இங்கே விளைந்திருக்கிறது. பதிவிற்குள்ளே நுழைவோம், வாருங்கள். பொதுவிலே கடகராசி குறிப்பாக 90 பாகையிலிருந்து 120 பாகைக்குள்ளே வரக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசியினுடைய தன்மைகளை மிக அழகாக சொல்ல முடியும். காரணம், ஆன்மீக புருஷர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ராசி. ஆன்மீக வாழ்க்கையினுடைய உச்சகட்ட நிலைமைக்கு போவதற்குரிய ஒரு தத்துவமான ராசி. ஆகவேதான் அறம் பொருள் இன்பம் ஆகிய தன்மைகளை தாங்கி இருக்கிற ஒரு சரராசி. இந்த சரராசி என்பது இரவிலே பலம் கொண்ட ராசிதான் என்றாலும் இந்த ராசி இறைவனுடைய அம்சத்திலே மிக அதிகமாக கொண்டாடப்படுகிற ராசியாக இருக்கிறது. அதனால்தான் இந்த படத்திலே பிறையோனை அணிகிற அந்த சிவபெருமானை, அந்த பிறையோனை நான் புகைப்படமாக இட்டிருக்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராசி எப்படி இருக்க போகிறது என்பதை குறிப்பாக பார்க்கும் பொழுது அடிப்படையிலே ஒரு நல்ல விஷயத்திற்கு, ஒரு அருமையான விஷயத்திற்கு, வாழ்க்கையினுடைய குடும்ப வளத்திற்கு, பொருள் வளத்திற்கு சிறப்புடைய ஒரு ராசியாக இந்த வருடத்திலே இருக்க போகிறது. கணவன் மனைவியை பொறுத்த வரையிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பர நன்மை காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்துவிடும். ஆக அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, புரிதல் இவையெல்லாம் கிடைக்கப் போகிற ஒரு காலகட்டம். திருமண காரியங்கள் மிக அழகாக கைகூடும். காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ இவை அனைத்துமே மிக சிறப்பாக நடக்கப் போகிற வருடமாக உங்களுக்கு இருக்க போகிறது. தொழில் வியாபாரத்திலும் சரி, வீடு வாகன சேர்க்கையிலும் சரி, உங்களுக்கு நல்லதொரு அபிவிருத்தி கிடைக்கப் போகிறது. புதிய கடன்களுக்காக முயற்சி செய்த ஒரு முனைப்புகள் எல்லாம் இனி வெற்றிகளாக மாறப்போகிறது. வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்திருந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சகோதர வகையிலே உங்களுக்கு ஒரு சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு தெரிகிறது. நீங்கள் மிக குறிப்பாக உங்களுடைய குல தெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பக்தி சிரத்தையோடு செய்யுங்கள். ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிற விஷயம் இதுதான். பக்தி சிரத்தை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிலே அதன் மூலம் அனுகூலம் உண்டு என்பதை அதிகப்படியாக புரிந்தவன் என்பதாலேயே உங்களுக்கு மனதிற்கு நன்மை தருகிற விதமாக அந்த பக்தியான ஒரு நிலைப்பாடு அமையும். ஆக இறை வழிபாட்டிலே உங்கள் மனத்தை செலுத்துங்கள் அன்பு நண்பர்களே. மனைவியை பொறுத்தவரையிலே அவர்களுடைய உத்தியோக வாய்ப்பு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவுகிற விதமாக இருக்க போகிறது. மனைவி வகையிலே உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு உதவுகிற விதமாக இருக்க போகிறது. அவர்கள் பெயரிலே வீடு வாசல் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, அதன் மூலம் யோகத்தை அனுபவிப்பது, புத்திர பாக்கியம் கிடைப்பது, மனைவியும் தன்னுடைய கடனை பகிர்ந்து கொள்வது, கடன் சுமையிலே தானும் பங்கெடுத்து கொண்டு கணவனை உயர்த்துவது என்கிற ஒரு அருமையான விஷயங்கள் எல்லாம் ஒரு சில குடும்பத்திலே நடக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு உடலிலே சோர்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாய் வகை உடலிலே சற்று சங்கடம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாலேயே நீங்கள் சற்று இன்னுமே கூடுதல் அக்கறையோடு நம்முடைய பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். திட்டமிட்ட பணிகள் நிறைய தடைகள் வர வாய்ப்பு இருந்தாலும் அதிலே இறுதியிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பே இருக்கிறது. கவலை வேண்டாம். மைந்தர்கள் வகையிலே, உங்களுடைய குழந்தைகள் வகையிலே நிறைய டென்ஷன்கள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு டென்ஷன் தருவது என்பது அவர்களுக்கு ஒரு இயல்பான வாடிக்கையாகி போனது என்பதை அடியேன் அறிவேன். ஆக அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஆக இளைய சகோதரரை பொறுத்தவரையிலே உத்தியோகம், வியாபாரத்திலே வெற்றி இவையெல்லாம் கிடைக்கப் போகிறது. வாகன பிராப்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நிறைய புது புது வாகனம், 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்கிற கனவோடு காத்திருந்த நண்பர்களுக்கு அது நடக்கும். ஆக கட்டுக்கடங்காத செலவுகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கான வருமானம் நமக்கு வந்தால் சரி என்கிற பக்குவத்தோடு நாம் எடுத்துக்கொண்டால் போதும். பௌர்ணமி நாளிலே மிக சிறப்பாக அந்த ஆஞ்சநேயர்களுடைய வழிபாடு செய்யுங்கள். ஆக அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது நல்லதொரு முன்னேற்றத்தை தருமாக. அனும பிரார்த்தனை, அனுமனுடைய பிரார்த்தனை என்பது நமக்கு மிக நல்ல வெற்றிகளை தரும். மகாலட்சுமி பாராயணம் செய்யலாம். நல்லதொரு செல்வ வளத்திற்கு மிக சிறப்பான ஒரு நன்மையை தருகிற விதமாக நடக்கும். நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு திதி செய்வதை தவறாமல் செய்துவிட வேண்டும். வருடந்தோறும் அதை சரியாக செய்வதிலே
நாம் சிறப்பாக இருந்தாலும் இந்த வருடம் முடிந்த அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றமான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கு சரியான தருணத்திலே திதி செய்ய வேண்டும். அப்போது திலஹோமம் முடிந்தால் செய்யலாம். ஆக அன்பு நண்பர்களை, வரப்போகிற சங்கடங்களை வரவிடாமல் தடுப்பது நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு. ஆக அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியாத நண்பர்களுக்கு இது நல்லதொரு புரிதலாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, தொலைத்தொடர்பு செய்திகளிலே நல்ல நன்மை இருக்கிறது. மருத்துவ செலவுகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு, சின்ன சின்ன வாய்ப்பு இருப்பதாலேயே முறையான உணவு பழக்கம், உரிய நேர உறக்கம் இவைகளை செய்யுங்கள். அதிலே நன்மை கிடைக்கும். சின்னத்திரை, சினிமா, அரசியல் பணிகள் எல்லாம் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு தடைகளுக்கு பின்புதான் வெற்றி கிடைக்கும். சின்னத்திரை, சினிமா, அரசியல் பணிகள் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் ஒரு சில தடைகளை சந்திப்பார்கள். ஆனால் முடிவிலே வெற்றி கிடைத்துவிடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெண்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியான ஒரு இல்வாழ்க்கை கிடைக்கும். இந்த அருமையான காலகட்டத்திலே பழைய தந்தை வழி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய தந்தை வழியிலே நாம் பிரிந்து சென்ற பழைய தந்தை வழி உறவுகள் எல்லாம் நம்மை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 10-15 வருடங்களுக்கு அல்லது 6-8 வருடங்களுக்கு முன்பாக நாம் ஒரு சில தந்தை வழி உறவுகளை பிரிந்தோம். அவர்களெல்லாம் மீண்டும் நம்மை தேடி வருவார்கள், அன்பு பாராட்டுவார்களாக. அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டுவதுதான் ஒரு சிறந்த பண்பு. ஆக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துர்கா பூஜை அடிக்கடி செய்து வாருங்கள். வீட்டிலே கிடைக்கும் போதெல்லாம் துர்கா பூஜை அடிக்கடி செய்து வாருங்கள். அந்த மிக அழகான அஷ்டமி நாட்களில் எல்லாம் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிகுந்த வெற்றியை தரும். நேரம் கிடைத்தால் சமயபுரத்திலே அருள்கிற அந்த மகமாயி அம்மனை தரிசித்து வாருங்கள். அந்த மாரியம்மனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான சுபிட்சம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான ஒரு காலகட்டம், இந்த விகாரி வருடத்திலே மிகச்சிறந்த ஏற்றமான பலன்களை பெறும் பொருட்டு ஏற்றமான மதிப்பெண்ணோடு நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஆக நல்லதொரு நிலைப்பாடே உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்யும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி.